என்னப்பா ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கா? ஸ்நாக்ஸ் இன்னைக்கு செய்யலை. இன்னைக்கு கடை அடைப்பு. கடை அடைப்பா? கிச்சன் அடைப்பு. பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணிட்டேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமே? இருக்கிறத ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. செஞ்சு கொடுக்குறதெல்லாம் மாட்டேன் நான். என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? நீ பாருங்க. கிஃப்ட் பாருங்க. கிஃப்ட்டு கிடையாது, இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. என்னதுமா? இது நீங்கள் வாங்கிட்டு வந்தது. என்ன பிஎஸ் பேக்கரி. எஸ், ஊட்டி ஊட்டி. ஆமா, ஊட்டி வரைக்கி. இது இது ஒரு ஊர் பேர் சொன்னால் இதை கண்டுபிடிச்சிருவீங்க. என்னது? தூத்துக்குடி. தூத்துக்குடியா? எஸ், தூத்துக்குடியில் யார் இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்குறான்னு பார்க்குறீங்களா? என்னது? சோப்பனி கடை. ஓப்பன். இப்போ இது மாதிரி நிறையா டைம் வாங்கிட்டு வந்திருக்கோம்ப்பா, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு ஆ, சுட சுட செஞ்சு கொடுத்தா சாப்பிடாமல் வச்சுருக்கீங்கல்ல, இதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாசம் பழசா? பழசு இல்லை, ஒரு மாதம் ஆனாலும் இது நல்லா இருக்கும். என்னமா? என்னப்பா புதுசாக கேட்குறீங்க? மக்ரூன்ஸ் பாருங்க, ஒரு மாதம் ஆனாலும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கணேஷ் பேக்கரி மக்ரூன். யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் கிஃப்ட் பேக் வச்சிருந்தீங்கன்னா நாங்க எப்படி தெரியும்? கிஃப்ட்டுன்னா அதை வாங்கிட்டு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? நீங்கள் எடுத்தால் தானே தெரியும். இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸு. அப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஊட்டி வரைக்கும் வேணால் ஒரு பூஸ்ட் போட்டு தரேன், இதை குடிங்க. ப்ரெட்டு இருக்குது. இது என்ன தெரியுமா? என்னமா? மஞ்சள் கலரில் நெய். ரெண்டு பாட்டில். 2 பாட்டில். இதெல்லாம் 10 நாளையில் காலி பண்ணிடுறீங்க. அதனால் வீட்டில் செய்ய முடியல. அதனால் பால்காரங்கள்ட்ட சொல்லி இதை வாங்கி வச்சுருக்கிறேன். இல்லைப்பா, ப்ரெட்டுன்னு சொன்னேன்ல, மறந்துட்டேன், அதான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் சமைக்கிற மாதிரி ஐடியா இல்லை. ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றீங்க, இந்த மக்ரூன் சாப்பிட்றீங்க, இதுக்கு பூஸ்ட்டு போட்டு தரேன், அதோடு முடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். யார் கேட்டாலும் இன்றைக்கி நோ டிஃபன் நோ டின்னர். ஐயோ சாமி, வேணாம். முந்தா நாள் தான் வயிறெல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சு எனக்கு. வேண்டாமே வேண்டாம். அதனால் இன்றைக்கி நான் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும். உங்களுக்கெல்லாம் இது அவ்வளோதான். உங்களுக்கு அதை கொடுக்குறேன். இப்போ நான் சாப்பிடணும்ல ஃப்ரூட்ஸ். நான் சினிமா பார்க்க போகிறேன். மூவி. வீட்டில் சினிமாக்கெலாம் போகல, மூவி வீட்டில் பார்க்க போகிறேன். என்ன படமா பார்த்துட்டீங்களா? சுழல் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்து முடிச்சிட்டேன்னா செகண்ட் பார்ட் பார்த்துட்ருக்குறேன். அதில் செகண்ட் எபிசோட் போயிட்டுருக்குது. நல்லாயிருக்கு. செகண்ட் பார்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்படி படத்தை பார்த்துட்டுலாம் சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட நான் இப்படிலாம் கேட்கவே மாட்டேன் இனிமேல். அதெல்லாம் சொல்லவே கூடாது. இப்போ மூவி எப்போவுமே பார்த்தோன்னா அதோடைய ஸ்டோரி சொல்லவே கூடாது. அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். இந்த மூவி ரிவ்யூலாம் பண்றாங்களே, அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு படம் பார்த்து ரிவ்யூ பண்ணலாம்ல? இதை கேட்டிங்கன்னா அம்பிகாபதி அமராவதியிலேருந்து எல்லாம் சொல்லுவேன். பழைய படத்துலேருந்து சொல்லுவேன். ஓ, அவ்வளோ வயசாச்சம்மா? அவ்வளோ வயசுலாம் ஆகலை. படம்னா அவ்வளோ பிடிக்கும்ப்பா. படம்னா ஃப்ரூட் சாப்பிட்றீங்களா? ஆப்பிள்லாம் சாப்பிடுங்கப்பா, பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கட் பண்ணுறேன்ல. என்ன படம்ப்பா இப்போ நல்லாயிருக்கு? எந்த படமும் இப்போதைக்கு வரணும். நெக்ஸ்ட் வீக் தான் விக்ரம் மூவி வருது. விக்ரம், ஆமாம், போய் பார்த்துடலாம். படம் பேர் சொல்லுங்க பாப்போம். கரெக்டாக ஐயோ பார்த்தேனே, காலையில் பேப்பரில் கூட 3 பேர் வந்துச்சுப்பா. இப்படி கேட்டீங்க, நான் மறுபடியும் போய் பேப்பரை பார்த்துட்டு வந்துடுவேனே. ஐயோ 3 பேர் வந்துச்சே. வீர தீர சூரனா? ஐயடி, நாளாவது இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன். சரி, வேறு ஏதாவது கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆப்பிள் தான் இப்போ தான் கட் பண்ணிட்டுருக்குறேப்பா. முடிச்சுட்டு தரேன் நீட்டாக. பனானா போடலாம்ல? ஓகே.
வேறு ஏதாச்சும் கேளுங்கப்பா படம் மூவி கரெக்டாக சொல்கிறேன்னு பாருங்க. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன? இப்போ ரீசெண்டாக வந்ததா இல்லை பழசுலையா? ரீசெண்டாக வந்தது ஒன்று சொல்லுங்க. ஐயோ இப்போ ஒன்று நல்ல படம் பார்த்துட்டு வந்தோமே. இப்போ ரீசெண்டானா போகும் இடம் வெகு தூரமிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. பழைய படம்னா? பழைய படம்னா சுமைதாங்கி. என்னம்மா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட படமா? இப்போ சுமைதாங்கின்னு ஒரு படம் இருக்குது, அது ஜெமினி கணேசன் படம். அதில் ஒரு பாட்டு வரும், கேட்டிருக்கீங்களா? முத்துராமன் வருவார், ஜெமினி கணேசன் இருப்பாங்க. நல்லா பழைய பாட்டு போட்டாலே பஸ்ஸில் ஓடிடுவேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்ல படங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. படம் பார்க்குறது மியூசிக்கு எல்லாமே இஷ்டம்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிறணும். இதுதான் அதுன்னெலாம் சொல்லக்கூடாது. நல்ல படம் பார்க்குறதுக்கு என்ன? பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துருக்கீங்களா? பாக்கியராஜ் பாக்கியலட்சுமி சீரியல்? ஆஹா, சீரியல் பக்கமே போக மாட்டேன். நல்ல கதை தான் அது. ஆஹா, சீரியல் பற்றியே எனக்கு தெரியாதுப்பா. நிஜமாதான் சீரியல் பார்க்க இல்லை, அது ஆரம்பத்துலேருந்தே அப்படியே விட்டுட்டேன், அது பழக்கம் இல்லை. கடைசியாக நீங்கள் மெட்ரோலி பார்த்தது, அதுக்கப்புறம் எதுவும் பார்க்கல தானே? மெட்டி ஒலி கூட எனக்கு சரியாக தெரியல, பார்த்ததில்லப்பா. சீரியலே பார்த்ததில்லப்பா, உண்மையிலே பார்த்ததில்ல. பிடிக்காதுன்றதுக்காக சொல்ல, அப்படியே விட்டுட்டேன். வேலை, வீட்டில் நிறைய வேலை. 4 பேர் நல்லா இருக்கணும்னா நம்ம சீரியல் பார்க்காம இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால அப்படி சொல்கிறீங்க. ஆமாம். சரிம்மா, சீக்கிரம் வாங்க, நெக்ஸ்ட் அடுத்த படத்தை பார்ப்போம். படம் போட்டால் தானே நீங்கள் போய் கிரிக்கெட் பார்ப்பீங்க. நேற்று கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தது சகானா, அப்புறம் நான் எப்படி அந்த படத்தை பார்க்குறது? தூங்கி எந்திரிச்சு 12 மணிக்கு வந்து பாருங்கன்றாங்க. கொஞ்சம் பயமாக இருக்கிற படமெல்லாம் 12 மணிக்கு பார்க்க மாட்டேன். கிரிக்கெட்னு சொன்னதால் கேட்குறேன். ஐபிஎல்ல நீங்கள் யார் பார்ப்போம்? தோனி. சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி கேட்குறேன். சிஎஸ்கே. எதனால சிஎஸ்கே? சகானாக்கு பிடிச்சதுனால. கிரிக்கெட் பற்றி எனக்கு ரொம்ப தெரியாதுப்பா, ஓரளவுக்கு தெரியும். அந்த பிள்ளை அப்படி உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்போயாவது டிவி படத்தை பார்க்குறதுக்கு போட்டு விடுவாங்கன்னு நினச்சிட்டு நம்ம உட்காந்துருப்போம். அப்படி உட்காந்து பார்த்தது தான் நேற்று அந்த கிரிக்கெட்லாம். அப்படி தான் பார்ப்பேன், வேற எல்லாம் பார்க்க மாட்டேன். சரிம்மா. இந்தாங்க ஃப்ரூட்ஸ் ரெடி. எனக்கு அப்படி டைம் ஆயிடுச்சு. நாங்கள் டயர்ட் ஆயிடுச்சா, டைம் ஆயிடுச்சா? ரெண்டுமே தான். இந்தாங்க. ஓகேம்மா, சூப்பர். நான் 2 பழம் சாப்பிட்றேன். டாடா. பாய். ஃப்ரூட் சாலட் ரெடியா? சில்லுன்னு இருக்கு. சில்லுன்னுலாம் சாப்பிடாதீங்க. ஓகேம்மா. பல்லு இருக்கு இல்லையா, இந்த டீத் வந்து மாவு மாதிரி உதிர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிடலாம். சரி. ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே, பாய்.